வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா சென்று இறங்கிய அமெரிக்க ஹெலிகாப்டர்கள். இந்திய அமெரிக்க கூட்டு செயற்கைக்கோள் விண்ணில் பாய்கின்றது. இந்திய விமானப்படையின் நீண்டகால பாவனை MiG-21 விமானங்களுக்கு நிரந்தர ஓய்வு. சீனாவின் பிரம்மாண்ட அணை கட்டும் திட்டத்தால் இந்தியாவுக்கு பாதிப்பா? பாகிஸ்தான் எல்லையில் விமானங்களை வீழ்த்த புதிய இந்திய படை. இந்தியாவிலிருந்து நேரே லாகூரை தாக்க புதிய ஆபத்தான ஆயுதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்திய ராணுவத்திற்காக அமெரிக்காவிலிருந்து 6 அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தம் 2020ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி இந்த தவணைக்காக ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதன் முதல் கட்டமாக 3 ஹெலிகாப்டர்கள் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வழங்கப்பட இருந்தன. இருப்பினும் பல காரணங்களால் இந்த விநியோகம் தாமதமானது. இந்த நிலையில் ஒரு வருட தாமதத்திற்கு பின்னர் முதலாவது தொகுப்பாக 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. அமெரிக்காவிலிருந்து ஒரு சரக்கு விமானத்தின் மூலம் இந்த ஹெலிகாப்டர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு போய் இறங்கின. இவை அனைத்தும் தொழில்நுட்ப சோதனைகள் முடிந்ததும் பாகிஸ்தான் எல்லைகளுக்கு சமீபமான ராஜஸ்தானின் ஜோத்பூர் விமானப்படை தளத்திற்கு மாற்றப்பட்டு விரைவில் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள 3 ஹெலிகாப்டர்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் புதிதல்ல. இந்திய விமானப்படை ஏற்கனவே 2 படைப்பிரிவு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பதான்கோட் மற்றும் ஜோர்ஹாட்டில் வைத்து இயக்குகிறது. இவை முறையே சீனாவுடனான வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைகளை பாதுகாக்கின்றன. புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன நிசார் செயற்கைக்கோளை GLSV ராக்கெட் மூலமாக இஸ்ரோ இம்மாதம் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் நாசா இணைந்து புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடிவு செய்தனர். இந்த ஒப்பந்தம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 30இல் கையெழுத்தானது. இரு நாடுகளின் விஞ்ஞானிகள் கூட்டு செயற்பாட்டில் சுமார் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிசார் செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றன. அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட சோதனைகள் செய்யப்பட்டது. அவையும் முடிந்த நிலையில் நிசார் செயற்கைக்கோள் GLSV F-16 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து ஜூலை 30ஆம் தேதி மாலை 5:40 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இந்த செயற்கைக்கோள் புவியில் இருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதன் ஆயுட்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இது பூமியின் மாறிவரும் சூழல்கள் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும். இதன் மூலம் புவியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பருவநிலை மாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்த தகவல்களை பெற முடியும். இதன் தொழில்நுட்பத்தால் புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களை கூட கண்டறிய முடியும். இந்த செயற்கைக்கோள் முழு பூமியையும் 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகள் மற்றும் உயர் தெளிவுத்துடன் கொண்ட படங்களை இரவு பகல் என்று அனைத்து காலநிலைகளிலும் வழங்கும். நிசார் அனுப்பும் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் பெற முடியும். இந்திய விமானப்படையில் நீண்ட காலமாக பாவனையில் இருந்து சோவியத் தயாரிப்பான MiG-21 ரக போர் விமானங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதத்துடன் ஓய்வு அறிவிக்கப்பட உள்ளது. 1963ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேவையில் சேர்ந்த MiG-21 விமானங்கள் பல மேம்படுத்தல்களுடன் பல்லாண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் பயன்பாட்டு காலம் ஏற்கனவே முடிந்திருந்தாலும் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் MK-1A விமானங்களில் உற்பத்தி தாமதமானதால் அவற்றின் சேவை காலம் நீடிக்கப்பட்டது. இப்போது தேஜஸ் MK-1A உற்பத்தி மெதுவாக முன்னேறியுள்ள நிலையில் MiG-21 விமானங்களை சேவையிலிருந்து முழுமையாக விலக்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. இந்த விமானங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. குறிப்பாக 2019இல் பாகிஸ்தானின் பால்கோட் தாக்குதலின் போது இந்திய பாகிஸ்தான் வான் மோதலில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் வர்தமான் MiG-21 விமானத்திலிருந்து தாக்குதல் நடத்தியது இந்திய விமானப்படை வரலாற்றில் முக்கியமானது. அவர் இயக்கிய MiG-21 விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு முன் அவர் பாகிஸ்தானின் அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய அரசு அறிவித்தது. திபெத்தில் யார்லங் சாங்போ நதியின் மேல் பகுதியில் 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிரம்மாண்ட அணை கட்டும் திட்டத்தை சீனா தொடங்கியுள்ளது. இந்த நதி இந்தியா வரும்போது பிரம்மபுத்திரா என பெயர் மாற்றம் பெறுகின்றது. அருணாச்சல் பிரதேசம் அருகே அமைந்துள்ள இந்த அணை சர்வதேச மட்டத்தில் சாத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை சீன பிரதமர் லீ கென்சியாங் இந்த அணை கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டை நிகழ்த்தியுள்ளார். இதன் மூலம் அணை கட்டும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த அணை செயல்பாட்டுக்கு வரும்போது இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் தண்ணீர் வரத்து குறைந்து கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த ஆண்டு இது தொடர்பாக இந்தியா தனது சாத்தியத்தை சீனாவிடம் வெளிப்படுத்தியும் தற்போது கட்டுமானம் தொடர்கின்றது. இந்நிலையில் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பிரம்மபுத்திரா ஒரு வலிமையான நதி, இது ஒரே ஒரு நீர் ஆதாரத்தையே சார்ந்து இயங்கவில்லை. சீனா கட்டும் அணை தண்ணீர் வரத்தை குறைத்தாலும்
நம் மக்களுக்கு நேரடியான பாதுகாப்பு ஏற்படும் என்ற அபாயம் கிடையாது என்று தெரிவித்திருந்தார். எனினும் ஒரு இவ்வளவு பெரிய அணை கட்டப்படுகிறது என்பதற்கு இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அண்டை நாடுகளுடன் இணைந்து ஒரு நிலை தீர்வை எட்ட வேண்டும் என்பதில் நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருமித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஆளற்ற விமானங்களின் தாக்குதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஆளற்ற விமான எதிர்ப்பு படை எனும் புதிய படைப்பிரிவை முதன்முறையாக உருவாக்க எல்லை பாதுகாப்பு படை BSF முடிவு செய்துள்ளது. வடக்கே ஜம்முவில் தொடங்கி பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரை பறந்து விரிந்துள்ள 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அதிகமான இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள BSF எல்லை சாவடிகளில் ஆளற்ற விமான எதிர்ப்பு படை நிலைநிறுத்தப்படும். இந்த படையில் உளவு கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் ஆளற்ற விமானங்களுடன் அவற்றை இயக்குவதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற ஆபரேட்டர்களும் பணியில் இருப்பார்கள். சண்டிகாரில் அமைந்துள்ள BSF மேற்கு படைப்பிரிவு தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த படையின் செயல்பாடுகள் வழிநடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு தமது பலவீனங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு எல்லை பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய படைப்பிரிவை உருவாக்கும் முடிவை BSF எடுத்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை இந்தியா தொடங்கியது. இந்த நடவடிக்கையில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து BSF தீவிரமாக பங்கேற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 118க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் எல்லை சாவடிகளை BSF அளித்ததுடன் அவற்றின் கண்காணிப்பு அமைப்புகளை முற்றிலுமாக தகர்த்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். இந்த மோதலில் இந்திய எல்லையோர பாதுகாப்பு படை தளங்கள் மற்றும் கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்தியது. அந்த வகையில் ஜம்முவின் ஆர்எஸ்புரா பகுதியில் உள்ள எல்லை சாவடியில் பாகிஸ்தான் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் மற்றும் 2 BSF வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 4 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அமிர்தசரஸிலிருந்து லாகூரை தாக்கும் விதத்தில் இந்தியாவின் புதிய ஆபத்தான பீரங்கி துப்பாக்கி பாகிஸ்தானை எவ்வாறு அளிக்க முடியும்? இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO தனியார் நிறுவனங்களான பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து மேம்பட்ட இழுவை பீரங்கி துப்பாக்கி அமைப்பை உருவாக்கியுள்ளது. ATAGS என்று அறியப்படும் இந்த ஆபத்தான பீரங்கி துப்பாக்கி ஒரு 155mm 52 கேலிபர் கோவிட்சர். இது கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் வரை துல்லியமாக சுடும் திறன் கொண்டது. இது அமிர்தசரஸிலிருந்து லாகூர் போன்ற இலக்குகளை தத்துவார்த்த ரீதியாக தாக்க உதவுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக CCS கிட்டத்தட்ட 7000 கோடி மதிப்புள்ள மேம்பட்ட இழுவை பீரங்கி துப்பாக்கி அமைப்பு ATAGS கையகப்படுத்தலுக்கு பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்தது. இது பீரங்கி துப்பாக்கி உற்பத்தியில் தன்னிறைவு நோக்கிய ஒரு முக்கிய படியை குறிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டில் கூறப்பட்டுள்ளது. ATAGS என்பது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட முதல் 155mm பீரங்கி துப்பாக்கி. இது இந்திய ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தும். அதன் திறனை பற்றி பேசுகையில் ATAGS அமிர்தசரஸிலிருந்து லாகூர் வரை தாக்க முடியும். ஏனெனில் இரு நகரங்களுக்கும் இடையிலான தூரம் சுமார் 50 கிலோமீட்டர் ஆகும். மேம்பட்ட இழுத்துச் செல்லப்பட்ட பீராங்கி துப்பாக்கி அமைப்பு ஏன் ஆபத்தானது? ATAGS நீண்ட 52 கேலிபர் பேரலை வைத்திருக்கிறது. இது 48 கிலோமீட்டர் வரை நீடிக்கப்பட்ட துப்பாக்கி சூடு வரம்புகளை அனுமதிக்கிறது. அதன் பெரிய கேலிபருடன் இந்த அமைப்பு அதிக அழிவுகளை உறுதி செய்கிறது. தானியங்கி வரிசைப்படுத்தல், இலக்கு ஈடுபாடு மற்றும் குறைக்கப்பட்ட பணியாளர் தேவை ஆகியவற்றை கொண்டுள்ள அதே வேளையில் அதிகரித்து வெடிக்கும் சுமைகளை வழங்குகிறது.